வீடியோவில் நம்ம டேஸ்டியான ஒரு சோயா சங்க்ஸ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்க சோயா சங்க்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. கழிச்சு நம்ம இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இதே மாதிரி 15 மினிட்ஸ் நீங்கள் சோயா சங்க்ஸை வேக வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஆறுனதும் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி தண்ணி எடுத்துருங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒன்றிலிருந்து 2 ஸ்பூன் அளவுள்ள எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த சோயா சங்க்ஸை உடனடியாகவும் ஃப்ரை பண்ணலாம். இல்லாட்டி 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சும் ட்ரை பண்ணலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸ் ஆல்ரெடி குக் ஆயிருச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி திருப்பி போட்டுட்டே இருக்கணும். ரெண்டு சைடும் லைட் ப்ரௌன் கலர் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம். சோயா சங்க்ஸ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்த பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டியான மொறுமொறுன்னு சோயா சங்க்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.